கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார், உங்களோடு இடைபடுவார். என்ன காரியத்திற்காக, என்ன தேவை நிமித்தம் தேவ சமூகத்தில் வந்தீர்களோ அதற்கு ஏற்ற நல்ல பதிலை, நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். அந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும், வேலை செய்யும். உங்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையே தேவ வல்லமையாய் கடந்து சென்று உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை, ஒரு மகிமையான ரட்சிப்பை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னே கடந்து போகிறார். நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்கள் எந்த காரியத்திற்காக புறப்பட்டாலும் சரி, ஐயோ நாளை இந்த காரியத்திற்காக நான் என்ன செய்ய முடியும், நாளை இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறேன், நாளை அதிகாலை வேளையிலே இது என்ற இப்படியாய் பிரச்சனைகள் எனக்காக காத்திருக்கிறதே, என்ன பதில் சொல்ல போகிறேன், எப்படி இந்த காரியங்களிலே ஒரு முடிவும் தெளிவும் எடுக்க போகிறேன், ஒரு சரியானபடி இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன் என்று உங்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கொடுமைகளும் உங்களுக்கு எதிராக நிற்கலாம். நாளை வருகிற கடன்காரருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என்ன பதில் சொல்லுவேன், என்னை இப்படி கேட்பார்களே, ஐயோ நான் எங்கே ஓடி ஒளிப்பேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அல்லது நாளை இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேனே, அதை எப்படி நிறைவேற்றுவேன், அல்லது நாளை என்னுடைய மகளுடைய காரியங்களுக்காக, மகனுடைய காரியங்களுக்காக, நாளை நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களிலே என்ன செய்ய முடியும், ஒரு வழியுமே இல்லையே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு தடை கற்களை போல காணப்படலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, தடையாய் அடைக்கப்பட்ட கதவுகள் போன்று உங்களுக்கு முன்பாக ஆயிரமாய் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு காரியத்தை நிச்சயமாக நம்ப வேண்டும். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அது ஒரு நாளும் மாறாத அற்புதமான தேவ வார்த்தை சொல்லுகிறதை கவனியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நம்புங்கள். உங்களுக்கு முன்பே நடந்து போகிறவர் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல. அது ஒரு சாதாரண மனிதனும் அல்ல, மனுப்புத்திரனும் அல்ல. அவர் மனம் மாறவும் சொல்லியும் செய்யாதிருக்கவும் அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல, மனுஷனும் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான் என்று விசுவாசியுங்கள். நாளை நீங்கள் சந்திக்க போகிற விஷயங்களிலே இந்த ராஜாதி ராஜாவே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன காரியத்திற்காக, எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்ப வேண்டும். உம்மாலே இந்த தடைகளை தாண்டி இந்த தடைகளை தாண்டுவேன். ஆமென். உம்மாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எங்கிருந்து அந்த பலம் வரும்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எப்படி வரும்? எப்படியாவது வரும். நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் இந்த பிரச்சனை, உலகத்தில் உள்ள இந்த பிரச்சனைகளை மாத்திரமல்ல, உலகத்தையே ஜெயிப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே அற்புதமான சாதனம் உங்கள் விசுவாசம். ஐயா, இந்த விசுவாசம்னா என்னன்னு கேட்கிறீங்களா? அது தேவனுடைய வார்த்தையின் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம். தேவன் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்கிற பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை சூழ்ந்திருக்கிற எந்த பிரச்சனைகளை குறித்தும் கவலைப்படாதீர்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். போவார் இல்ல, போகிறார். அவர்கள், நீங்கள் தடைகளை நீக்கி, ஓ மைட்டி காட், தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவீர்கள். எப்படி போகணுமோ, எந்த இடத்துக்கு போகணுமோ, எப்படி திருமணம் நடக்க வேண்டுமோ, அல்லது முடியாது என்ற காரியங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே நடக்கும். என் பிள்ளையுடைய பரீட்சை, மேற்படிப்பு, விசாவிற்கான, விமான டிக்கெட்டுக்கான, அல்லது ஐயா இந்த காரியங்கள் நடக்க வேண்டுமே, எப்படி என் கடத்தை அடைப்பேன், என்னுடைய கடனை பயங்கரமான கடனாய் இருக்கிறது. ஓ மைட்டி காட், நீங்கள் வாசலால் உட்பிரவேசிப்பீர்கள். எப்படி செய்ய வேண்டுமோ, எப்போது செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு ஏற்ற பலமும் தைரியமும் விவேகமும் கர்த்தர் கொடுப்பார். மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் நம்புங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பே கடந்து போவார்.
கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடப்பார். ராஜாதி ராஜனாய் நடப்பார். உங்கள் முன்னிலையிலே அவரே நடந்து போகும்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற வெங்கல கதவுகள், இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் உடைக்கப்படும். நீங்கள் வாசலால் உட்பிரவேசிப்பீர்கள். செல்ல வேண்டிய வழியிலே சென்று மகிமையான ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய உம்முடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இன்று என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஜெப வேளையிலே எந்த காரியத்தை, ஐயா நாளை என்ன நடக்க போகிறதோ, நாளை என் காரியங்கள் எப்படி முடிய போகிறதோ, அல்லது நாளை இந்த காரியத்திற்காக நான் என்ன செய்ய முடியும் என்று பல்வேறு கேள்விகளோடு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவரே பேசுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படவில்லை. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஐயா இவைகளை விவரமாய் வைக்கிறோம். என் அன்பு சகோதரிகளோடு கர்த்தர் எல்லாவற்றையும், எல்லா தடைகளையும், எல்லா தடைக்க அடைக்கப்பட்ட கதவுகளையும், எல்லா எதிராய் இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளையும் மாற்றி போடும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிறவராய் தேவனாகிய கர்த்தர் முன்னே கடந்து செல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நீங்கள் தடைகளை நீக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாச கண்களினால் காண்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் முன்னே கடந்து செல்லுகிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எப்படி திருமணம் நடக்க வேண்டுமோ, எப்படி பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், ஐயா இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல செய்திகள் மற்றும் வேலையிலே, பிசினஸிலே, வியாபாரத்திலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் நடக்கும்படியாய், தடைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தொந்தரவும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான துக்கங்களும், துயரங்களும், எல்லா சங்கடங்களும் மாறி போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்து அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்கள் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருகிற வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறிலே நடக்க போகிற இந்த அற்புதமான மணிப்பூர் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. என் அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் தொடர்ந்து நடப்பதாக அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில என்ன தடைகள், அடைக்கப்பட்ட கதவுகள் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையின் மீது விசுவாசமாயிருங்கள். அவரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்கச் செய்வார். ஆமென்.